வணக்கம், வெல்கம் டு ஆஃபியாலின் யூடியூப் சேனல். இப்போ கொழிஞ்சி சாப்பாடு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் இதில் அப்படி கலந்துட்டேன். அப்படியே கலந்துருக்குது. பாருங்கள், எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சி வருது. கடுகு சுமார் 1/4 ஸ்பூன் அல்லது ரொம்ப சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாமே போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதிலே போட்டோம்னா ரொம்ப காரம் இறங்கிடும். அதனால் வெங்காயத்தை போட்டு அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா கடுகு உளுத்தம்பருப்பை நல்லா பொரி விட்டுட்டேன். நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் முன்னாடி இது பண்ணிடுங்க. நான் இங்கே பேசிக்கிட்டே அந்த தப்பை பண்ணிட்டேன். இப்போ பச்சை மிளகாயும் வரமிளகாயும் நான் போட்டுட்டேன். போட்டு சும்மா 2 நிமிஷம் இப்படி வதக்குங்க, போதும். காரம் நல்லா இறங்கிடும். எண்ணெய் நல்லா சுருக்குன்னு காஞ்சிருக்கா, அதிலே இறங்கிடும். பாருங்கள், இது வந்து 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் சேர்த்து வந்திருக்குது இந்த ஜூஸு, லெமன் ஜூஸு. இதில் கொஞ்சமாக அப்படி, ஏன்னா கம்மி சாப்பாடு தான் இருக்குது, நான் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை ஏற்றி விட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் மஞ்சத்தூள் போடணும் மெயினாக. இங்கே பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் போட்ட மஞ்சத்தூள். நல்லா இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே அனல். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 2 பெரட்டு, அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே கிளறி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து அப்படியே கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. அப்படியே எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டதுனால ஒரு 2 நிமிஷம் அனலில் வச்சு அப்படியே பெரட்டிட்டு தான் கேஸை ஸ்லோ பண்ணி வச்சுருந்தேன். பெரட்டிட்டு தான் அடுப்பை ஆஃப் பண்ணேன். நல்லா உப்பு காரம் நல்லா புளிப்பும் இறங்கியிருக்கு, ஜூஸியாக இருக்குது. நல்லா வாயில் வச்சு பார்த்ததுல தெரிஞ்சது. இங்கே எங்கள் கேமராமேன் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. வாங்க, கொழுமிச்ச சாதம் சாப்பிடலாம். இப்போ கொழுமிச்ச சாப்பாடு ரெடி. அப்படியே இப்படி பரட்டிக்கோங்க. நல்லா உப்பு காரம் எல்லா பக்கமும் இறங்கியிருக்கு நல்லா. இப்போ கொழுமிச்ச சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் உங்களுக்கு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து